நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். இன்னைக்கு இயேசுவை கண்டவர்கள் சுகம் பெற்றார்கள் என்ற தலைப்பில் ஒரு சின்ன ஒரு தியானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது பார்க்கிறேன். நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது பார்க்கிறேன். எப்பொழுது பார்க்கிறார்? இயேசு வந்தபோது, இயேசு கண்கள் இவர் மேல் பட்டபோது, இயேசு சொன்னதை செய்யும் போது இயேசுவை கண்டால் அற்புதம் நடந்தது. இயேசுவை நீங்கள் பார்த்தால் அற்புதம் நடக்கும். இயேசுவை பார்க்கும்போது அங்கே உடல் ரீதியான ஒரு அற்புதம் நடக்கிறது. அங்கே உடல் ரீதியான அற்புதம் நடந்து அவன் கண்கள் திறக்கப்படுகிறது. அவன் சொல்கிறான், நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது நான் பார்க்கிறேன். என் பழைய வாழ்க்கை குருடன், ஆனால் புதிய வாழ்க்கை பார்வை அடையும்படியாக செய்திருக்கிறான். அந்த பழைய வாழ்க்கைக்கும் அந்த குருடனாய் இருக்கிறதுக்கும் பார்வை அடைவதற்கும் நடுவிலே வந்தவர் தான் என் ஆண்டவர் இயேசு என்பதை அவன் அறிக்கையிடுகிறான். நீங்களும் நானும் தடுமாறிக்கொண்டிருக்கிற சரீரத்தில் மாத்திரம் சுகம் பெற்றவன் அல்ல, நம் ஆவிக்குரிய தன்மையிலும் நம் குருடனாய் தடுமாறிக்கொண்டிருந்த அந்த வேளையிலே நம்முடைய பழைய வாழ்க்கையை மாற்றி தெளிவான ஆவிக்குரிய மாற்றங்களை கொண்டு வந்து பரிசுத்த வாழ்க்கையை கர்த்தர் கொண்டு வந்து நம்மை தெளிவாய் நடப்பதற்கு கர்த்தர் நம்மளை கண்டிருக்கிறார். நாம் அவரை காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இயேசுவை கண்ட அவனுக்கு குருடனாய் இருந்தது மாத்திரமல்ல, அவன் கண்கள் திறக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய மாற்றமும் வந்தது. அவன் வாழ்க்கையில இயேசு வந்த உடனே ட்ரெஸ் மாறிச்சு, உடம்பு மாறிச்சு, தொழில் மாறிச்சு. இப்ப அவன் இயேசுதான் என் கண்களை திறந்தார் என்று சாட்சி உள்ள ஜீவிதத்தை ஜீவிக்க ஆரம்பிக்கிறான். ஆவிக்குரிய தன்மை, ஒரு சாட்சி உள்ள ஜீவிதம், மாம்சத்துக்குரிய அற்புதம். அவன் கண்கள் திறக்கப்பட்டது, தடுமாற்றம் மாறினது. இரண்டாவதாக சகையு இயேசுவை பார்த்தபோது ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்தது. லூக்கா 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல 8-9 வாசிங்க. லூக்கா, சகையு கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். 8வது வசனமா? சரி, பாருங்களேன். அது சொல்றான். அதுக்கு முன்பாக என்னன்னா, சகை எப்படி பார்த்தான்னு சொன்னா, மரத்தின் மேலே அவன் இருந்து இயேசு வருகிறதை பார்க்கிறான். என்ன எப்படி பார்க்கிறான்? மரத்தின் மேலே ஏறி அவன் குட்டையா இருப்பான். அவன் குட்டை பைய. அதனால எல்லா கூட்டத்தில் அவன் எட்டி பார்க்கவே முடியாது. அதனால இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவன் விரும்பி மரத்தின் மேலே ஏறி கொண்டு அவன் பார்த்து கொண்டிருந்தான். ஆண்டவர் இயேசு அவனை கண்டார். இயேசு சொன்னார், சகைவே இறங்கி வா என்று சொன்னார். இயேசு என்னையும் அழைத்திருக்கிறாரே என்று சொன்ன உடனே அவன் தன்னுடைய வாழ்க்கை எல்லாம் அவன் அறிக்கையிடுகிறான். நான் 2 தடையான வட்டி கொடுத்து பல காரியங்களை செய்தேன், நான் மறுபடியும் திருப்பிக் கொள்கிறேன். உங்களுடைய இரக்கம் தேவை, எனக்கு ஒரு மாற்றம் தேவை. நான் அநேகரிடத்தில் வட்டி வசூல் பண்ணி அநேக காரியங்களை சம்பாத்தியது உண்டு, ஆனால் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அவன் சொல்கிறான். இயேசுவை கண்டவுடனே அவன் அறிக்கையிடுகிறான். அறிக்கையிட்ட போது இயேசு சொல்கிறான், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, நான் உன் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ள என்ன செய்தாரான்? சகைவே, உன் வீட்டிற்குள்ள என்ன செய்தாரான்? ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லி அன்னைக்கு ஒரு ரட்சிப்பை கண்டான். இயேசுவை முதலாவதாக குருடன் சுகமாகிறான். அவன் ஆவிக்குரிய மாற்றங்களை அடைகிறான். இரண்டாவதாக பண ஆஸ்தி அடிமையாயிருந்த சகையு இயேசுவை காண விரும்புகிறான். இயேசு அவனை கண்டு அவன் வாழ்க்கையை மாற்றுகிறான். ஆமென் சொல்லுமா? நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை யார் கொடுக்க முடியும்? பணம் கொடுக்க முடியாது. அவனுக்கு தெரியுது, பணம் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. பணத்தை சம்பாரிச்சு நிறைய வச்சிருக்கிறான். அவன் சொல்றான், 2 கொடுக்குறேன், எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்றான். நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை,
ஆனால் இயேசு அவன் சொல்கிறான் அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றினார். இயேசுவை காண அவன் மரத்தில் ஏறி நின்னான். ஆனால் இயேசு என்ன செஞ்சார்? அவனுடைய வாழ்க்கையை, அர்த்தமில்லாத வாழ்க்கையை அவர் அற்புதமான வாழ்க்கையாக மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என்ன அற்புதம் நடந்தாலும் நம்முடைய பாவத்துக்கு, நம்ம பாவ வாழ்க்கையை நீதியான வாழ்க்கையாக மாற்றுவதற்கு இயேசு நம்மளை அழைத்திருக்கிறார். பாவ வாழ்க்கையை மாற்றி நீதியான வாழ்க்கையை ஆண்டு கொண்டு வர கர்த்தர் அழைத்திருக்கிறார். சகைவை போல நம்ம வாழ்க்கை மாற வேண்டும். அதற்கு இயேசுவை பார்க்க வேண்டும். மூன்றாவதாக மரியாளுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை. மரியாள் இயேசுவை பார்க்கிறார். முதலாவதாக பிறவி குருடன் பார்க்கிறார், அவருடைய வாழ்க்கை மாற்றம் வந்தது. இரண்டாவதாக சகையை பார்க்கிறார், அவருடைய வாழ்க்கையிலே மாபெரும் மாற்றம் வந்தது. நீதியான வாழ்க்கைக்கு நேராய் திரும்பினான். மூன்றாவதாக மகதலேன் மரியாள். மகதலேன் மரியாள் அவர் எப்படிப்பட்டவளாக இருந்தார்? லூக்கா 8:2 எடுத்தவங்க வாசிங்க. மகதலேன் மரியாள் ஒரு பெரிய பிசாசு பிடித்தவளாக இருந்தார். எடுத்தவங்க வாசிங்க. பொல்லாத ஆவிகள் லூக்கா 8:2 அதானே? பொல்லாத ஆவிகளையும் ஸ்திரீகளும் 7 பிசாசு நீங்கின மகதலேன் என்னப்பட்ட மரியாளும் பாருங்களேன், மகதலேன் மரியாளுக்கு 7 பிசாசு பிடித்திருந்தது. பலருக்கு வியாதியினாலும் பிசாசு பிடித்த நிலைமையிலும் அவர்களை முடக்கி வைத்த நிலைமைகள். ஒரு பக்கமா வியாதி, ஒரு பக்கம் ஒன்னு பிசாசு பிடிச்ச கிரியைகள். பிசாசு பிடிச்ச கிரியெல்லாம் செய்வனை கட்டுங்க, நாசம் மோசங்க, அவன் எழுந்திருக்கப்படாதபடிக்கு சமாதானத்தை இழந்து அவன் கிறுக்கனா ஓடக்கூடிய நிலைமை, இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கிறது. இதெல்லாம் பிசாசு பிடிச்ச நிலைமை. அவருடைய வாழ்க்கை சரியில்லை, பிசாசு பிடித்த நிலைமை. அவருடைய வாழ்க்கையில சுகம் இல்லை. அவருடைய வாழ்க்கையிலே அந்த அடிமைத்தனத்துக்குள்ளாக அவளை சிக்க வைத்து அந்த பிசாசு அவளை எழுந்திருக்க விடாதபடிக்கு, அவள் சுயமாய் செயல்பட விடாதபடிக்கு அவளை முடக்கி வைத்திருந்த அந்த பெண் இயேசுவை கண்டான். அந்த பெண் என்னன்னா இயேசுவை கண்டான். பாருங்க, 7 பேய்களை இயேசு என்ன செய்யலாம்? வெளியேற்றினார். இயேசுவை சந்தித்த பின்பு அவர் முழுமையாய் விடுதலையேற்றார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா? இயேசுவை சந்தித்த பிறகு முழுமையாய் விடுதலை பெற்றார். நான்காவதாக பாருங்களேன், இப்ப இயேசுவை அவள் அறிந்து கொண்டு இயேசு விடுதலை செய்தார் என்று கண்டவுடனே அவர் இயேசுவையே பின்பற்ற நபராக, மகதலேன் மரியாளுக்கு தான் இயேசு என்ன செஞ்சாராம்? முத உயிர்த்தெழுந்த போது தரிசனம் கொடுத்தார் மகதலேன் மரியாளுக்கு. பாருங்களேன், நம்முடைய பாவ வாழ்க்கையா இருந்தாலும் சரி, பிசாசு பிடிச்ச வாழ்க்கையா இருந்தாலும் மாற்றப்பட்டு இயேசுகிட்ட வந்த பிறகு அங்கே சீசருக்கெல்லாம் கொடுக்கல, சீசருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் மகதலேன் மரியாளுக்கு முதல் வாக்கியத்தை, அந்த சான்ஸை ஆண்டவர் கொடுக்கிறார் உயிர்த்தெழுந்த நேரத்தில். ஏன்னா எப்பொழுது விடியும், இயேசு மரித்து விட்டார் அப்படி சொன்ன உடனே சீசர்களுக்கு பூரா பயம் வந்துச்சு. சீசர்களுக்கு என்ன செஞ்சு? பயம் வந்துச்சு. அடுத்த டார்கெட் என்னது? நம்மளை தான் பின்தொடர்வானுங்க. அதனால இயேசுவை சீக்கிரமாய் போய் பார்க்க வரல. ஆனா இந்த மகதலேன் மரியாளும் இன்னும் ஒரு சில நபர்களும் என்ன செய்தாங்க? வெளுப்பு வருவதற்கு முன்பாகவே அந்த இருட்டுக்குள்ளேயே அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? காலையில அவர்கள் இயேசுவின் உடலை பார்க்க போனார்கள். ஆமென் சொல்லுமா? அவர்களை விடுதலை ஆக்குறது மாத்திரமல்ல, உங்களை விடுதலை ஆக்குறது மாத்திரமல்ல, இயேசுவை காண வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும், அவருக்கு சுகந்த வர்க்கத்தை நான் படைக்க வேண்டும் என்ற நோக்கம் அவர்களுக்குள்ள இருந்தது போல நீங்களும் நானும் இயேசுவை பார்க்க வேண்டும். அவர் என்னை விடுதலை செய்திருக்கிறார், அவரை பார்க்க வேண்டும் என்று ஆராதனைக்குள்ளே வர வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்று ஜெபத்திலே வர வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நோக்கத்தோடு ஆராதனை தேவ சமூகத்திலே காத்திருந்து உபவாசத்திலே நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் ஆண்டவர் தென்படுவார். அப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் ஆண்டவர் தென்படுவார். அது பாருங்களேன், ஆண்டவர் அவளை விடுதலை செய்த உடனே ஒரு மாபெரும் இயேசுவை பின்பற்றுகிற நபராக மாறினார்.
உன் வாழ்க்கையில ஆண்டவரே எனக்கு இந்த பலவீனத்திலிருந்து விடுதலையானா நான் உமக்கு உண்மையா இருப்பேன், உண்மை ஆண்டவர் இந்த ஊழியத்திலும் ஆண்டவர் தேவ சமூகத்திலும் ஆண்டவர் நான் காத்திருந்து நான் உமக்கு உண்மையாய் பரிசுத்தமாய் தேவனுக்கு சாட்சியா நிற்பேன் என்று சொல்லி நீங்க அர்ப்பணிச்சு நீங்க ஆண்டவருக்கு சொல்லி பாருங்களேன். கர்த்தர் அப்படியே செய்யறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அடுத்து 4வதாக பவுலுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். நம்ம இதுக்கு முன்னாடி தான் என்ன செஞ்சோம், பவுலை தியானிச்சோம். பவுல் என்ன எப்படிப்பட்டவனா இருந்தான்? ஸ்தேவானை அடித்துக் கொள்ளும் போது பல சபைகளை வாதிக்கும்படியாகவும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அத்தனை நபர்களையும் கொலைவாதம் செய்யும்படியாக அவன் எழுதப்பட்டு பிரமாணங்களை கையில வைத்து ஓடினவன். அப்படின்னா என்ன? அதுக்கு முன்னால என்னன்னா, அவன் சவுலாய் இருந்தான். அவன் எப்படி இருந்தான்? சவுலாய் இருந்தான். சவுலாய் இருக்கும்போது அவன் பல கமாலியின் இடத்திலே வேத பாரகத்தை எல்லாத்தையும் படித்தவன், நியாய பிரமாணத்தை படித்தவன். அவன் பெரிய பண்டிதரிலே ஒருவனாய் இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, ஜனகரி மன்றத்திலே இயேசுவை நிறுத்தினார்கள். அந்த ஜனகரி மன்றத்தில் தான் தீர்மானிக்கப்பட்டது, இயேசுவை மரணத்துக்கு நேராக, சிலுவை மரணத்துக்கு நேராக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஜனகரி மன்றத்திலே ஒரு நபராக இந்த பவுல் இருந்தான். பவுல் இந்த ஜனகரி மன்றத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஜட்ஜு மாதிரி இருக்கிற அந்த மன்றத்தில் என்ன செய்யலாம், இவன் ஒரு நியாயாதிபதியாக இருந்தான். அவர் கமாலியன் பாதத்திலே வேதத்தை எல்லாம் தேர்ந்து படித்தவன். அவர் யாரும் அவ்வளவு சீக்கிரமாய் கமாலியன் பாதத்திலே படிக்க முடியாது வேத பண்டிதனாக இருந்தான். அல்லேலூயா, ஆமென் சொல்லுமா. அவன் சொல்லும்போது யூதனுக்கு யூதனும் ரோமனுக்கு ரோமனாய் இருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். சகலத்திலும் தேர்ந்த அவன் கொலை செய்யும்படியாக வேத பாரகத்துக்கு வேத நியாய பிரமாணத்துக்கு விரோதமாய் ஒரு நபர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர்தான் இயேசு. அதை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். தேசமெங்கும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வதிக்க வேண்டும், அவர்களை கொல்ல வேண்டும் என்று ஏற்படுத்தினவன் தான் இந்த சவுல். இந்த சவுல், அந்த சவுல் அந்த வெறித்தனமாய் போகிறான். பக்தி வைராக்கியத்தில் இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்துக்கு புறம்பானவர், யூதர்களுக்கு புறம்பானவர் என்று சொல்லி அந்த தீர்ப்பு எழுதப்பட்டு அதன்படியே அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர். இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு இயேசு கிறிஸ்துவை பார்க்காம இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறம் எழும்பினதான் சவுல். ஆமென் சொல்லுமா. அந்த சபைகளை எல்லாம் துன்புறுத்த போன அவனை மேல்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். என்ன சொல்கிறானா, திடீரென்று பாருங்களேன், அப்போஸ்தலர் 9:3-6 வரைக்கும் வாசிங்க. மூணுலேருந்து 6 வரைக்கும் வாசிங்க. சவுல், அப்போஸ்தலர் 9:3-6 வரைக்கும். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்திருக்கிற போது, பாருங்களேன், தமஸ்குக்கு எதுக்கு போயிருக்கிறான்? தமஸ்குவுக்கு போயிருக்கிறான்னு சொன்னா ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு போறான். ஒரு பிரமாணத்தில் கையெழுத்து வாங்கி போய்கிறான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பிரசங்கிக்கிற அத்தனை நபர்களையும் சபைகளையும் வாதிக்கும்படியாக, கொலை செய்யும்படியாக கடந்து போனவன் இவன். ஆமென் சொல்லுமா. இப்ப தமஸ்குக்கு முன்பாக இவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு முன்பாக இயேசு அவனை தடுக்க நினைக்கிறான். இயேசு மரித்த பிறகு நடக்கிற காரியம், சீசர்களினாலே எழுப்புதல் நடக்கிற அந்த காலத்திலே இந்த சவுல் சபைகளை வாதிக்கும்படியாக கடந்து போன நேரத்திலே திடீரென்று தமஸ்குக்கு முன்பாக அவனுக்கு மேலே இருந்து வானத்திலிருந்து ஒரு சடிதியான ஒரு ஒளி வருகிறதை வாசிங்க. அவன் தரையிலே விழுந்தான். அநேகரை வீழ்த்தினவன், அநேகரை விசுவாசத்துக்கு புறம்பாய் மாற்றினவன், கொடூரமானவன், கொலைபாதகன். அவன் சடிதியிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இயேசு சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்கிறாரே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்?
சத்தத்தை கேட்டார். இயேசு இவனை முன் குறித்திருந்தார். இவனுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு உண்டு என்பதை ஆண்டவர் முன் குறித்தபடியே அவனுக்கு எதிர்மறையான அவனை ஒரு ஒளியின் மூலமாக கீழே விழப்பண்ணி அவனை ரட்சிக்கும்படியான ஒரு நோக்கத்தை வைத்தான். உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நம்ம சந்ததிக்குள்ளே முன் குறித்து கர்த்தர் அழைத்து நிறுத்திருக்கிறாரே. நீ எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தையோ பழைய வாழ்க்கை, ஆனா இன்னைக்கு கர்த்தர் உன்னை அழைச்சி இந்த இடத்துல நிறுத்தணும்ன்ற ஒரு திட்டம் அவர் முன் குறித்து தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்பாகவே அவர் அறிந்திருக்கிறார், முன் குறித்திருக்கிறார். வாசிங்க. அதற்கு அவன், ஆண்டவரே யார் என்று கேட்கிறான். இயேசுவை அறியவில்லை. இயேசு புறம்பானவர், யூதர்களுக்கு புறம்பான காரியத்தை செய்கிறார், பெரிய புரட்சியை உண்டாக்கி கொண்டிருக்கிறார் என்ற வேறொரு கருத்துக்களை கொண்டு வந்த நிலைகளைத்தான் இவன் அறிந்திருக்கிறான். ஆனால் இயேசுவை அவன் அறியவில்லை. இயேசுவை அறியவில்லை. அவன் சொல்றான், அவன் யார் என்று கேட்கிறான். அதற்கு கர்த்தர், நீங்க துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்கிறான். துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். ஏன் சொன்னா, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். கண்மணி யாராவது தொட முடியுமா? கையை விட்டு ஆட்டுங்க. கையை விட்டு உள்ள கண்ணுக்குள்ள அந்த கண் வெளியே உள்ள தொட்டு பாருங்களேன். உங்க கண்ணை கொண்டு போய் தொட்டு பாருங்களேன், தொட முடியாது. அதான் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வான்? ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யறோம்? கண்ணை மூடிக்கிறோம். ஆமேனா இல்லையா? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்ப என்னன்னா, என் சபையை தொடும்போது என் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை தொடுறதுக்கு நீ போற, நீ என்ன துன்புறுத்துற? ஆண்டவர் சொல்ற, என்ன யாரை துன்புறுத்துற? என்ன துன்புறுத்துற? இப்போ உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதத்தை பார்த்து அதமாக்குற தேவன் உனக்கு விரோதமாய் எழும்பும் போது அது என் மூலமாய் கூடப்பட்டவர்கள் என்று சொல்கிறான். அதை நான் பார்த்துக்கிறேன் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப நமக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரா? ஒரு ரட்சகர் நமக்கு இருக்கிறார். யார் என்று கொள்கிறார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு என்று சொல்கிறார். அடுத்து வாசிங்க. முள்ளில் உதைக்கிறது கடினமா? பாருங்க, முள்ளிலே உடைப்பது. எங்கேயாவது போயிட்டு கோபத்தில் முள்ளில போய் மிதிச்சு பாருங்க. எங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆம்பளை சிங்கம் மிதிச்சு பாருங்கன்னா, எந்த ஆம்பளை சிங்கம்லாம் இந்த இந்த முள்ள போய் மிதிக்க மாட்டாங்க. ஏன் மிதிக்க மாட்டாங்க? முள்ளுல மிதிச்சா பிரச்சனை என்ன செய்யும்? நமக்கு தான் வரும். ஆமாண்ணா இல்லையா? இல்லையா? முள்ளுக்கு முன்னால வந்து பல முள்ளு இருக்குன்னு சொன்னா டக்குன்னு செருப்பை போட்டுக்கிட்டு போயிடுவான். எச்சரிக்கை, முள்ளிலே மிதிப்பது கடினமா என்று. அது முள். நீ கிறிஸ்துவனை, நீ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட நபர்களை நீ மிதிப்பது அது ஒரு முள் போல. உனக்கு தான் முள்ளுக்கு வேதனை வராது, உனக்கு தான் வேதனை வரும். முள்ளின் மேல் மிதிப்பது கடினமாம் என்று சொல்கிறான். உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஒன்ன தொடணும்னா சாதாரணமா தொடவே முடியாது. அதற்கு நீங்க தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். இயேசுவை காணணும். இயேசுவை காணணும்னா, இயேசுவை கண்டவர்களுக்கு இத்தனை அற்புதம் நடக்கிறது. இயேசுவை காணணும்னா முதலாவதாக இயேசுக்கு முன்பாக நிற்கிறவர்களாக, ஜெபத்தில் நிற்கிறவர்களாக, ஆலயத்துக்கு முன்பாக நிற்கிறவர்களாக, உபவாசத்துக்கு முன்பாக நிற்கிறவர்களாக நாம் அமர்ந்திருக்க வேண்டும். அடுத்து வாசிங்க. திகைத்து, ஆண்டவரே, அது உடனே சொல்றான், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், ஆனா இது மட்டும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இந்த நாட்டில், இந்த எருசலேம் நாட்டில் என்ன செய்யுது? இருக்கு, இஸ்ரேல் தேசத்தில் இருக்கு என்பதை உணர்ந்து இதுவரைக்கும் பார்க்காத ஒரு அற்புதம். அதனால அவன் சரணடைஞ்சிட்டான். என்ன செய்ய சித்தம் உண்டு இருக்கு. ஏன் என்னை யாரும் என் பக்கத்தில் நெருங்க முடியாது, யாரும் என்னை எதிர்க்க முடியாது, என்னை பார்த்தாலே பயப்படுவார்கள். பவுலை பார்த்த உடனே அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். இதுக்கப்புறம் வந்துட்டு வாசித்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட தான் என்ன செய்வாங்க, அந்த பட்டணத்துக்குள்ளே கொண்டு போவாங்க. பவுல்ன்ற வார்த்தையை கேட்ட உடனே, சவுல்ன்ற வார்த்தையை கேட்ட உடனே அவன் கொலைகாரன் என்று நடுங்க ஆரம்பித்தான். அவன் புறஜாதிகளுக்காக நான் சாட்சியா வைக்கும்படியாய் அவனை அழைத்திருக்கிறேன் என்று பிலிப்பின் இடத்துல சொல்றான். அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்படியே ஊழியக்காரங்களாம் பயப்படுற அளவுக்கு அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு மனுஷனாக இருந்தான். அவனை ஆண்டவர் தொட்டார், அவன் கண்கள் திறக்கப்பட்டது. அவன் அன்னைக்கு இருந்து ஒரு தன்னுடைய வாழ்க்கையில மாற்ற ஆரம்பித்தான். மாற்றம் வந்தது. அவன் தான் அழகா சொல்கிறாரே, கிறிஸ்து என் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். யார் என்னை பிடிக்க முடியும் சொல்லுகிறான். ரோமர்ல அழகா சொல்லுகிறான், யார் என்னை பிடிக்க முடியும்? வியாகுலமோ, தொல்லைகளோ, நாசமோசங்களோ, நிர்வாணமோ, பட்டினியோ, எவைகள் என்னை பிடிக்க முடியும்? நான் என்னில் அன்பு கூர்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் நான் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்றான் தைரியமா சாட்சி. யார் அவன்? முந்தினவன் யாரு, பிந்தினவன் யாரு? முந்தி நாம எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? இப்படி சாட்சி உள்ள நபர்களாக நாம் இயேசுவை கண்ட பிறகு நம்ம சாட்சி உள்ளவர்களாய் மாற வேண்டும். அப்படித்தான் நாம் சாட்சி உள்ளவர்களாய் மாறும்போது நம்ம பிள்ளைகளும் சாட்சி உள்ளவர்களாய் மாறுவார்கள். நாம் இப்படி இருந்தோம்னா நம்ம பிள்ளைகள் அப்படியே தான் இருப்பாங்க. இயேசுவை உண்மையாய் காணும்போது என்ன நடக்க போது? நான் எல்லாரும் முழங்கால் படிடுவான். இயேசுவை உண்மையாய் பார்க்கும்போது நோய்கள் குணமாகும். இயேசுவை காணும்போது, இயேசுவை பார்க்கும்போது, இயேசுவை நோக்கும்போது முதல் நோய்கள் குணமாகிறத பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதை பார்க்க முடிகிறது. என்னுடைய வாழ்க்கையில பாவத்தை மன்னிங்க, நோய்களை குணமாக்குங்க ஆண்டவரே, பாவத்தை மன்னிங்க. அடுத்து மூன்றாவதாக வாழ்க்கையெல்லாம் மாறுது, வாழ்க்கையெல்லாம் மாறுது. ஆச்சரியமா இருக்கு. அவங்க தானே இவங்க, யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்க்கை மாறுகிறதை பார்க்க முடிகிறது. நாலாவதாக நம்பிக்கை பிறக்கிறது. ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய நம்பிக்கை. என்று நாம் விசுவாசித்தால், தேவனை தேடினா நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நம்முடைய பார்வை ஆண்டவரை ஸ்தோத்திரம் திறக்கப்பட்டவனாக, நம்ம ஆண்டவருக்கு விடுதலை பெற்றவனாக, நம்ம மன்னிப்பு அடைந்தவர்களாக, பரிசுத்தமுள்ள ஜீவிதம் ஜீவிக்கிறவர்களாக, ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றவர்களாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறான். எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்றவங்க கையை உயர்த்துங்களேன். கர்த்தாவே, இந்த கையை உயர்த்திருக்கிற அத்தனை நபர்களுக்கும் எனக்கு இயேசுவை காண்கிற அத்தனை நபர்களுக்குரிய மாற்றம், முதலாவது சரீரத்திலே மாற்றம், பின்பு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவர் சரீரத்திலே ஒரு மாற்றம், பின்பு ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆண்டவர் பாவத்திலே இருந்து விடுதலை, ஆண்டவர் பாவத்தில் இருந்து விடுதலை, ஆண்டவரே ஸ்தோத்திரம். மூணாவது வாழ்க்கை சுத்தமா மாறுறத ஆண்டவரே உடைய பிள்ளைகள் பார்க்கணும். நாலாவதாக ஒரு புதிய நம்பிக்கை ஆண்டவரை பிறக்கணும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆண்டவர் புதிய மாற்றத்தையும் பரிசுத்த வாழ்க்கையையும் ஆண்டவர் புதிய ஆண்டவர் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கற்று தந்து நடத்தும்படியாக ஆண்டவர் ஜெபிக்கிறோம். அந்த கையை உயர்த்தியிருக்கிற அத்தனை நபர்களுக்குள்ள தேவ வல்லமை இருக்கட்டும். அப்படியே கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. சுகமளிக்கிற வல்லமை, அது பாவத்தை மன்னிக்கிற அது பரிசுத்த வல்லமை, ஓ வாழ்க்கை மாற்றுகிற வல்லமை, ஓ விசுவாசத்தின் நம்பிக்கையை பிறக்கிற வல்லமை, ஒரு புதிய நம்பிக்கை, புதிய நம்பிக்கை, புதிய நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஆமென். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சியும் செழிப்பாகட்டும், எல்லா வறட்சியும் செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவா. கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். எல்லாம் ஆண்டவரே என்னை நிரப்பணும். என் மேல இரக்கம் செய்யப்பா, முற்றிலுமாய் அற்புதம் செய்யப்பா. அப்படியே கர்த்தர் செய்ய போற அப்படின்னா எல்லா கரங்களை தட்டி என்று கண்ட இந்த பலவீனம், என்று கண்ட ஆண்டவரே சுகம், ஆண்டவர் ஆரோக்கியம், பரிசுத்தம், ஆண்டவரே எல்லாம் இருக்கு ஆண்டவரே மத்தியில கடந்து வரட்டும். எனக்கு ஒரு மாற்றமுள்ள நபராக நான் எழுந்து நடக்க போகிறேன்.
கர்த்தாவே, விசுவாசித்து அர்ப்பணித்திருக்கிற அத்தனை நபர்களை உடைய கருத்தில் வைக்கிறோம். நல்ல பிதாவே, இந்த நாளை உடைய கருத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பெரிய மாற்றம் உள்ள ஜீவிதம், சுகம் பெறக்கூடிய ஜீவிதம் ஆண்டவரே, மன்னிப்பு பெற்று பரிசுத்த வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு ஜீவிதம் உங்களுடைய கர்த்தாவே ஸ்தோத்திரம். அன்றைய வாழ்க்கை முழுவதும் மாறுகிற ஒரு ஜீவிதம், நம்பிக்கை விசுவாசத்திலே ஓடக்கூடிய ஜீவிதத்தை தந்து நீ பெரிய சாட்சியாய் கர்த்தர் நிறுத்த உன்னுடைய நாமம் மகிமைப்படுத்தும். அவர்களுக்குள்ளாக பலத்து கிரியைகளை செய்யுங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உடைய வல்ல கரத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லா